மோடியின் சிறப்பான வெளியுறவு கொள்கை. பெட்ரோல் டீசல் நோ ப்ராப்ளம். இப்ப தெரிகிறதா மோடியின் பவர்? அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே உருவாகியுள்ள பதற்றமான நிலைமையிலும் தற்போது இந்தியாவிடம் சுமார் 6 முதல் 8 வாரங்களுக்கு போதுமான அளவு கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் இருப்பு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வணிக ரிஃபைனரிகள் சுமார் 25 நாட்களுக்கு தேவையான இருப்பை வைத்துள்ளன. இதனுடன் சேர்த்து நாட்டின் மூலதன பெட்ரோலியம் களஞ்சியங்கள் கூடுதல் பாதுகாப்பாக உள்ளன. நிலைமையை மத்திய அரசு 24 மணி நேரமும் கண்காணித்து வருகிறது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகளில் 27லிருந்து 40 நாடுகளாக அதிகரித்துள்ளது. இதனால் எந்த ஒரு பிராந்தியத்தில் போர் ஏற்பட்டாலும் இந்தியாவின் எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்யாவிலிருந்து தள்ளுபடி விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெயை இந்தியா அதிகமாக வாங்கி தனது எரிசக்தி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் சுமார் 35% ரஷ்யாவிலிருந்து வந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் எல்பிஜி விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக உலகளவில் பேசப்பட்டாலும் இந்தியாவில் உடனடி பற்றாக்குறை எதுவும் இல்லை என்று பெட்ரோலியம் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ளக எல்பிஜி இருப்புகள் தற்போதைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மார்ச் 2ஆம் தேதி இரவு பிரதமர் தலைமையில் மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை குழு அவசர ஆலோசனை நடத்தி கச்சா எண்ணெய் விநியோகம், கடல் பாதை பாதுகாப்பு மற்றும் மேற்கு ஆசியாவில் வசிக்கும் சுமார் 90 லட்சம் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆய்வு செய்தது. இந்தியாவின் மூலதன பெட்ரோலியம் களஞ்சியங்கள் விசாகப்பட்டினம், மங்களூரு மற்றும் படூர் ஆகிய இடங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கியமான கட்டமைப்புகளாக உள்ளன. அதே நேரத்தில் மேற்காசியாவில் நிலவும் பதற்ற சூழ்நிலையில் இந்தியா எந்த ஒரு தரப்புக்கும் ஆதரவாக நிற்காமல் அனைத்து நாடுகளுடனும் தொடர்புகளை தொடர்ந்து வைத்திருக்கும் வெளிநாட்டு கொள்கையை கடைபிடித்து வருகிறது. இந்த சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசியில் பேசி அமைதி மற்றும் பதற்ற குறைப்பு அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கட்டார், ஓமன், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கரும் ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் பேசிக்கொண்டு நிலைமை குறித்து இந்தியாவின் கவலை மற்றும் அமைதியான தீர்வு தேவை என்பதை எடுத்துரைத்துள்ளார். உலகம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவினாலும் பல திசை வெளியுறவு கொள்கை மற்றும் பல நாடுகளிலிருந்து எரிசக்தி ஆதாரங்களை உறுதி செய்துள்ள இந்தியாவின் நடவடிக்கைகள் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் எரிபொருள் விலை அதிர்ச்சி அல்லது பெரிய விநியோக சிக்கல் எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.